நாம் யார் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம், யாருக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து தெளியும் காலம். இன்று சோதனையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே எனக்கு காலையில் மிகப்பெரிய சோதனையாக இருந்துச்சு. வேகமாக வரலாம் என்று சொல்லி மெட்ரோ எடுத்த மெட்ரோவில் அந்த சிங்கார சென்று உட்கார பண்ணிட்டு நேர ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறங்க இங்கே வந்தா என்னை ரூபடியாக போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த சோதனையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சோதனையும் வேதனையும் எல்லோருக்கும். நீங்கள் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எங்கிருந்தாலும் சோதனையும் வேதனையும் எல்லோருக்கும் உண்டு. அதனுடைய தன்மை வேண்டுமானால் மாறலாம். சோதனையிலும் வேதனையிலும் யாரும் தப்பிக்க முடியாது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், சோலை வளம் இருக்கிறது, எல்லாம் நிறைவாய் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது. இருந்தாலும் அங்கும் சோதனை வந்து போகிறது. இங்கு பாலைவனத்திலே பார்க்கிறோம், ஒன்றுமில்லை, இருந்தாலும் சோதனை அங்கும் இருக்கிறது. சாத்தான் எங்கும் இருக்கிறார். இங்கு மனித வடிவில் மனிதருக்கு சோதனையாக வருகிறது, அங்கு ஆண்டவருக்கு சோதனையாக வருகிறது. யாரையும் விட்டுவிடுவதாய் கிடையாது. ஏனென்றால் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், வானதூதர்கள் கூட சோதிக்கப்பட்டார்கள், பிறகு அவர்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் நமக்கு சோதனை வரும். தாழ்ந்திருந்தாலும் சற்றே தன் நடுத்தரத்தில் இருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் நமக்கு சோதனை வரும். என்னென்று சொன்னால், முதல் சோதனை இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமாக மாற்றி என்ற சோதனை தரையிலே நடக்கிறது. நீ இறை மகனாய் இருந்தால் புதிய என்ற சோதனை ஒரு ஆலயத்தின் மேல் நடக்கிறது, ஒரு நடுநிலை. மூன்றாவது சோதனை மலைக்கு உச்சத்தில் இருக்கிற பொழுது கூட சோதனை வருகிறது. எல்லா நிலைகளிலும் சோதனை வருகிறது. இந்த சோதனை என்பது எதற்காக? சோதனை என்பது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறியும் பொருட்டு, நம்மை தகுதி உள்ளவர்களா தகுதி இல்லாதவர்களா, எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பகுத்து அறியும், சோதித்து அறிவதற்காக நமக்கு சோதனை அவ்வப்பொழுது ஏற்படுகிறது. சோதனை என்பது என்னவென்று சொன்னால், கடவுளுக்கும் இறைவனுக்குமான சோதனை. யார் வழியை தெரிந்து கொள்வது, யார் பக்கம் செல்வது, அல்லது நம்முடைய விலங்கியல் தன்மைக்கும் மிருகத்தன்மைக்கும் மனித தன்மைக்குமான ஒரு சோதனை என்று சொல்லலாம். தூய ஆவிக்கும் தீய ஆவிக்குமான சோதனை என்று சொல்லலாம். மிகச் சுருங்க சொல்லி, ரோமியர் எழுதிய திருமுகத்திலே 7வது அதிகாரத்திலே 15வது அதிகாரத்திலே பவுலடிகள் சொல்வதை போல, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்பது, எதை எதிர்க்கிறோமோ அதையே செய்வது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னார், நமக்கு பல்வேறு பொறுப்பு இருக்கிறது. வாழ்விலே பல்வேறு பொறுப்பு இருக்கிறது, பலநிலை பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் பொறுப்பாக செய்கிறோமா? தந்தையாக, தாயாக, மாணவர்களாக, ஆசிரியர்களாக, அதிகாரிகளாக, அலுவலர்களாக, எல்லா நிலைகளிலும் நமக்கென்ற கடமையை சரிவர செய்கிறோமா என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வி. செய்ய வேண்டியதை செய்கிறோமா, செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கிறோமா என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. இந்த சோதனை காலங்களிலே நாம் தனிமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் கிடையாது. புனித மரிய ஞானி சொல்லுவார், விலங்கின் குரலும், நமக்குள்ளே ஒரு விலங்கின் குரலும் வானதுதரின் குரலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்று பார்க்கிறோம், நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், இயேசு சோதிக்கப்படுவதற்காக யார் அழைத்து செல்லப்பட்டார்? தூய ஆவியார் அழைத்து செல்லப்பட்டார். எல்லா தருணத்திலும் தூய ஆவி நம்மோடு இருக்கிறார். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இதை ஏன் சாப்பிட மாட்டீர்கள் என்று சொன்னால், கடவுள் சொல்லி இருக்கிற என்ற வார்த்தை அவர்களுக்கு உள் இருக்கிறது.
இல்லாமல் கிடையாது. அப்படி செய்தால் இந்த விளைவு ஏற்படும், நாங்கள் சாவோம் என்ற ஒரு தெளிவும் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் மீண்டுமாக பார்க்கிறோம். இயேசுவுக்கும் சோதனை வருகிறது, ஆனால் இறை வார்த்தை, இறை பிரசன்னம் அவரோடு இருக்கிறது. அதை வெற்றி கொள்ள அவருக்கு உதவுகிறது. ஆக எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை விட்டு விலகி செல்வது கிடையாது. இஸ்ரவேலின் கடவுள் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உங்கள் வலப்பக்கம் எப்பொழுதுமே இருக்கிறார், உங்கள் நிழலாக இருக்கிறார் என்று சங்கீதம் 22 சொல்லுங்கள். அன்பார்ந்த சகோதரி சகோதரிகளே, நாம் யாருடைய குரலை கேட்கிறோம்? அவ்வப்பொழுது ஆள் சேர்க்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதுபோல சாத்தான் பக்கம் ஆள் சேர்க்க அவன் எப்பொழுதும் அடைந்து கொண்டே இருக்கிறான். அதைத்தான் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே பார்க்கலாம். அழகை உங்களை விழிப்போடு இருங்கள், ஏனென்று சொன்னால் அழகை உங்களை எப்பொழுது விடுங்களாம் என்று சிங்கம் போல் கர்ச்சித்துக் கொண்டே இருக்கிறான். நம்மை விழத்தாட்டி, நம்ம சோதனையை விழத்தாட்டி, நம்ம கடவுளிலிருந்து பிரித்து அவன் வழிக்கு கொண்டு செல்வதுதான் அவன் வேலை. அவன் அதை சரியாக செய்து கொண்டே இருக்கிறான். நாம் வேலையை, கடமையை, நம்முடைய அழைப்பிலே சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிற கருத்து. அப்படி வாழ்கிறோமா? சகோதர சகோதரி, இரண்டாவதாக நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய கருத்து இதுதான். நமக்கு எல்லா நிலைகளிலும் 3 விதமான சோதனை தான் உண்டு. இதுதான் நம்முடைய கிறிஸ்துவத்தின் அடிப்படையில் கூட. கடவுளை அன்பு செய், தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கோட்பாடு. இந்த அடிப்படை கோட்பாட்டுக்கு எதிராகத்தான் அனைத்து சோதனைகள். இந்த முதல் சோதனை என்பது இந்த கல்லை அப்பமாக மாற்றி என்று சொல்வது தன்னை குறித்து, தன்னை எவ்வளவு அன்பு செய்கிறான். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அனைத்து இருக்கிறது, ஆசை ஓங்கி இருக்கிறது. ஆகவே தனக்கென்று செய்வதற்கு அவர்கள் துடிக்கிறார்கள். எங்கு இயேசுவை பார்க்கிறோம், இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் கற்களை அப்பமாக மாற்றி இருக்க முடியும். என்று சொன்னால் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு கொடுத்த அவர் அதை செய்வது அரிதல்ல, முடியும். ஆனால் தன்னை எப்பொழுது எவ்வளவு அதிகம் அன்பு செய்ய வேண்டும், எங்கு நம்மை அதிகம் அன்பு செய்யக்கூடாது என்பதை பகுத்து அறிந்து தெளிந்திருந்தார். ஆகவே அந்த சோதனையை அவர்கள். இரண்டாவதாக கடவுள் அதை அன்பு செய்வது. இது கோவிலுக்கு எடுத்து செல்கிறது. நம்மளெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் தானா என்ற சந்தேகம் அவ்வப்பொழுது நமக்கு வருகிறது. கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. கடவுளே எனக்கு ஏன் இப்படி சோதனை என்ற சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் எங்கு பார்க்கிறோம், முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். நாம் கடவுளாய் ஆகிவிட்டால் என்று சொன்னால் தன் நிலையை மறுப்பது, கடவுளாய் ஆகிவிடலாம் என்று நினைப்பது, தன்னை வெறுப்பது. அதிலிருந்து கடவுளே சொல்லுகிறார், அவர் கடவுள் மகன் என்று அவர் அது எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லாததால் அவர் வெற்றி கொள்கிறார். நமக்கும் நம்முடைய நாம் யார் என்று எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தயக்கம் இருக்கும் என்று சொன்னால், நாம் கடவுளின் பிள்ளைகளா என்ற தயக்கம் இருக்கும் என்று சொன்னால், நமக்கும் அந்த சோதனையிலிருந்து தோற்றுவிடுவோம். இயேசுவை போல ஜெயிக்க முடியாது. மூன்றாவதாக அது பிறர் அன்பு சார்ந்தது. ஏன் பிறர் அன்பு சார்ந்தது என்று சொல்லுது என்று சொன்னால், அதிகாரம். மூன்றாவது நிலைப்பாடிலே பார்க்கிறோம், உலகம் எங்கிலும் காட்டி அனைத்தையும் தருகிறேன், என்னை வணங்கு. ஆக நீங்கள் வணங்குவது என்பது தன்னைத்தானே வணங்குங்கள், பிறரை மதிக்காதீர்கள். இன்று அதிகாரம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எப்படி எனக்கு என்னாடு என்று மட்டுமே சிந்திக்கிறார் என்பதை ஒழிய பிறர் நாட்டின் வளர்ச்சியை பற்றியோ, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வறுமையில் இருப்பதை பற்றியோ, ஒன்றுமில்லாமல் இருப்பதை பற்றியோ யோசிக்காமல் தான் தனது என்ற அதிகார பலத்தை கொண்டு ஆடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிறர் அன்புக்கு எதிரான பாவம் என்று சொன்னார். வேறு விதமாக பார்த்தீங்க என்று சொன்னால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்றும் பார்க்கிறோம்.
இன்னும் வேறு விதமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளின் தன்மையில் நாம் இருப்பதற்கு எதிராக உள்ள சோதனை, ஆன்மீகம் சார்ந்த சோதனை, உடல் சார்ந்த சோதனை, உடல் சார்ந்த சோதனை, கடவுள் மகன் என்பது ஆன்மீகம் சார்ந்த சோதனை, மூன்றாவது அதிகாரம் என்பது அறிவு சார்ந்த சோதனை. இது எல்லா நிலைகளிலும் சோதனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே பார்த்த சகோதர சகோதரிகளே, நாம் பாலினத்தால் ஆணும் பெண்ணுமாய் இருக்கிறோம். பலவீனத்தால் ஆதாம் ஏவாளுமாக. நாம் பாலினம் சார்ந்தவர்களாக இருக்கிறோம், பலவீனம் சார்ந்தவர்களாக இருக்கிறோம், இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா என்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த கேள்வி. இயேசு இதனிடமிருந்து வெற்றி கொள்ள முடிந்தது என்று சொன்னால், அவர் தான் எதற்காக அவர்களுக்கு இருந்த போராட்டம், இந்த 3 சோதனைகளுமே அவருக்குள் இருந்த போராட்டம், நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற போராட்டம் போல இயேசுவுக்கு இருந்த போராட்டம். நான் எத்தகைய மெசியாவாக இந்த உலகில் வரப்போகிறேன்? அரசியல் சார்ந்த ஒரு மெசியாவா, ஆன்மீகம் சார்ந்த ஒரு மெசியாவா, இல்லை மக்களிடம் இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி எல்லாவற்றையும் கொடுத்துக் கொண்டு நான் மட்டும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மெசியாவை என்பதை அவர் அந்த சோதனை கட்டத்திலே இந்த சோதனை நிகழ்ந்திருப்பதால் அதை அவர் எவ்வளவு தெளிவாக கையாளுகிறார். எல்லோருக்கும் எல்லா நிலையிலும் சோதனை வரும். சோதனை என்பது சாத்தான் என்பது வெளிப்படையாக நாம் வெளியே வந்து நடப்பது கிடையாது, உருவமாக இருப்பது கிடையாது, உருவமாக வருவது, உருவம் அல்ல, உருவகமாக வருவது. அப்படி என்று சொன்னால் அது உள்ளுக்கு நடக்கிற ஒரு போராட்டம், அன்றாட வாழ்நாளில் இருக்கிற போராட்டம், உள்ளுக்குள் இருக்கிற ஆசைகள், எண்ணங்கள் தான் நம்மை சாத்தானாகவும் இறைவனாகவும் மாற்றுகிற தன்மை இருக்கிறது. நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம் என்பதை ஆழமாக அழுத்தமாக தெரிந்து உணர்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம்தான் இந்த காலம். ஆகவே இயேசுவை போல நாம் மாறுவோமா? இயேசுவை போல இருந்தால்தான் இந்த உலக காரியங்களில் என்று ஜெயிக்க முடியும். நாம் உலகிற்கானவர்கள் அல்ல, நாம் உயிருக்கானவர்கள், உறவுக்கானவர்கள், இறை வாழ்வுக்கானவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, அதனை தெரிந்து கொண்டு, அதனை தெளிந்து கொண்டு வாழ இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு இருக்கிறது. இத்தகைய வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள எங்கனம் தயாராக இருக்கிறது என்று சிந்திக்க நம்முடைய வாசகங்கள் அழைப்பு இருக்கிறது. அதைத்தான் 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு முடிவும் ஒன்று அருள் நிறைந்ததா இருக்கும், இல்லை என்று சொன்னால் இருள் நிறைந்ததா இருக்கும். ஒன்று என்னையும் அழிக்கும், என் தலைமுறையை அழிக்கும், அல்லது என்னையும் காக்கும், என் தலைமுறையை காக்கும் என்று 2ஆம் வாசகம் சொல்கிறது. இயேசு எடுத்த ஒரு முடிவு நமக்கெல்லாம் அருள் நிறைந்த வாழ்வாக மாறுகிறது. அன்னை மரி எடுத்த ஒரு முடிவு நமக்கெல்லாம் அருள் நிறைந்த வாழ்வாக மாறுகிறது. நாம் எடுக்கிற முடிவு, தொடர்கிற பயணம் எதை குறித்து இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கவும். நமக்குமான மட்டும் வாழ்வு அல்ல, நமக்கான வாழ்வு, எனக்கான வாழ்வு மட்டுமல்ல, நமக்கான வாழ்வு என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு முடிவையும் ஏற்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து நாம் அந்த முடிவை தீர்க்கமாக எடுப்போம் என்று சொன்னால், நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தலைமுறையை காக்கும், தலைமுறையை காப்பாற்றும். இல்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக அமைந்துள்ளது என்பதற்கு நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும். கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். தலைமைகள் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டே இருக்கிறோம். அறிவதோடு போதாது, அதற்கான தீர்க்கமான முடிவுகளை நாம் எப்படி எடுக்கிறோம். அதற்கு ஒரு காரணம் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம். சில நேரங்களிலே நாம் சொல்ல வேண்டியதை, தெரிய வேண்டியதை செய்து கொள்ள, தெரிந்து கொள்ள, சொல்ல சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாமுக்கும் தெரியும் அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி, ஏவாளுக்கும் தெரியும் அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி, அதை செய்யக்கூடாது என்று சொல்லி, ஆதாம் ஒருவேளை ஒரு சத்தமிட்டு இப்படி செய்யக்கூடாது, நமக்கு தகுதி அல்லவோ என்று சொல்லி, அல்லது செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் சகித்துக் கொள்வதும் சமாளித்துக் கொள்வதும் என்று சொல்வது நம் வாழ்வை திசை மாற்றி செல்கிறது. ஆகவே நமக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி, எதை எங்கு எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை பயன்படுத்தி நாம் நல்ல முடிவுகளை எடுத்து
நம் சமுதாயத்தை காப்பதற்கான வாய்ப்பு இன்றைய வாசல் இருக்கிற அழைப்பு. ஆகவே அத்தகைய அழைப்பை ஏற்று வாழ்ந்தால் தயாராக இருக்கிறோமா, தகுதிக்குள்ளாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து இறை அருள் வேண்டி தொடர்ந்து கொண்டாடுவோம்.